நண்பர்கள் அனைவருக்கும் பால அறிஞ்சு வேகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும். சனி பெயர்ச்சி 2026 இந்த 6 ராசிக்கு டாப் ராஜயோகம் அடிக்க இருக்கு. உங்களுடைய வாழ்க்கை தலைகீழாக மாறும். பொதுவாகவே ஜாதகத்தை நாம் கணிக்கிறப்போ இந்த கிரக பெயர்ச்சிகள் முக்கிய பங்கு இருக்கு. அதில் முக்கியமாக சொல்லப்படுவது 3 பெயர்ச்சிகள் தான். சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி. அந்த வகையில் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி 2026 மார்ச் 6ஆம் தேதி காலை 8:26 சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாரு. வேத ஜோதிடத்தில் சனி பகவான் முக்கிய கிரகமாக சொல்லப்படுறாரு. இவர் 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தன்னுடைய ராசியை மாற்றுகிறார். சனி பகவானுடைய பெயர்ச்சியானது 12 ராசிகளுக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த வகையில் அவர் தற்போது மீனராசிக்கு பெயர்ச்சியாவதன் காரணமாக பலன் பெறக்கூடிய ராசிகளை நாம தெரிஞ்சுக்கலாம். இந்த சனி பெயர்ச்சினால குறிப்பிட்ட 6 ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மை நடைபெற உள்ளதாக கூறப்படுது. அதே மாதிரி சில ராசிகள் சனியோட பிடியிலிருந்து விடுபடுவதாலும் அதிர்ஷ்டத்தை பெற உள்ளார்கள். அது எந்தெந்த ராசிகள், எந்த ராசிக்காரர்கள் சனியோட கோர பிடியில சிக்க போறாங்க அப்படின்ற தகவலையும் நாம இந்த பதிவில் பார்க்கலாம். இது ஒரு குறிப்பிட்ட சில ராசிகளுக்கு மட்டுமே இந்த பதிவு கொடுத்திருக்கேன். இப்போ ஒவ்வொரு குறிப்பிட்ட ராசிக்குமே தெளிவான விளக்கம் வேணும், தகவல் வேணும் அப்படின்னா நீங்க எந்த ராசி, உங்களுக்கு என்ன தகவல் வேணும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நிச்சயமா நம்ம ஒவ்வொரு ராசிக்குமே 12 ராசிகளுக்கும் தனியான பதிவுகள் தனித்தனியா நம்ம கொடுக்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கொடுத்து ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணி வச்சுக்கிறீங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கும் ஹைப்பும் கொடுத்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல ஓம் சனீஸ்வராய நமக அப்படின்ற ஒரு கமெண்ட்டும் கொடுத்துருங்க. முதலாவதா இந்த சனி பெயர்ச்சியினால நல்ல ஒரு யோகத்தை அடையக்கூடிய ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷப ராசிக்காரர்கள் தான். ரிஷப ராசிக்கு 9, 10ஆம் இடங்களுக்கு உரிய சனி பகவான் இப்போ 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கு வர்றாரு. மீனம் அப்படின்றது சனியோட நட்பு வீடு அப்படின்றதோட அங்கே குருவோட பார்வையும் பதிய இருக்கு. இதனால உங்களுக்கு உயர்வுகளுக்கு உத்தரவாதம் கிடைக்கக்கூடிய காலகட்டமா இது இருக்கும். பணியிடத்துல தடைப்பட்ட ஊதிய உயர்வு, இடமாற்றம், பதவி உயர்வுகள் கைகூடும். இழந்த பெருமைகள் திரும்ப கிடைக்கும் போது பொறுப்போடு செயல்படுவது முக்கியம். அனுபவம் மிக்கவர்களை அலட்சியப்படுத்த வேண்டாம். குடும்பத்தில் குழப்பங்கள் நீங்கும். தம்பதியரிடையே மனம் விட்டு பேசினா இனிமை இடம் பிடிக்கும். 4 சுவருக்குள்ள நடக்கக்கூடிய விஷயம் எதிலும் 3ஆம் நபரை அனுமதிக்க வேண்டாம். தினமும் அதிகாலையில் எழுந்து நீராடிட்டு குலதெய்வத்துக்கு தீபம் ஏற்றி வைத்து வழிபடுவதை வழக்கமாக்கி வச்சுக்கிட்டீங்கன்னா ஆனந்தம் கிடைக்கும். திருப்பதி ஏலிமலையான் தரிசனம் வாழ்க்கையில் ஏற்றம் பெற செய்யும். அடுத்ததா இந்த சனி பெயர்ச்சியினால நல்ல ராஜயோகத்தை அடையக்கூடிய 2வது ராசி மிதுன ராசி. உங்களுடைய ராசிக்கு 8, 9ஆம் இடத்துக்கு உரிய சனி பகவான் இப்போ 10ஆம் இடமான ஜீவனஸ்தானத்துக்கு வர்றாரு. இந்த 10ஆம் வீடான மீனம் சனியோட நட்பு வீடு அப்படின்றதோட அங்கே குருவோட பார்வையும் பதிய இருக்கு. இதனால உங்கள் உழைப்புக்கு ஏற்ற உயர்வுகள் வர தொடங்கும். அலுவலகத்துல உங்கள் திறமையை உரியவர்களால் உணரப்படும். அதே சமயம் எந்த செயலிலும் அவசரமும் அலட்சியமும் கூடாது. இடமாற்றம், பதவி மாற்றம் வந்தா மறுக்காம அதை ஏத்துக்கிடுங்க. பணி சார்ந்த ரகசியங்களை உங்க நிழலிடமும் பகிரக்கூடாது. இல்லத்துல சுமூகமான போக்கு இருக்கும். சுபிட்சமாக அது மாறணும் அப்படின்னா உங்க வார்த்தைகள்ல நிதானம் அவசியம். குடும்ப பொறுப்புகள் எதையும் தட்டி கழிக்க வேணாம். விலை உயர்ந்த பொருட்களை யாருக்குமே இரவல் தர வேண்டாம். அதே மாதிரி மற்றவர்கள்கிட்ட இருந்தும் நீங்க இரவலா வாங்க வேண்டாம். வீட்டு பத்திரங்கள், நிலப்பத்திரங்களை வங்கி பாதுகாப்புல வைக்கிறது நல்லது. ஒரு முறை பஞ்சவாடி சென்று அனுமனை வணங்குங்க. உங்களுக்கான சாதகங்கள் அதிகமாக இருக்கும். 3ஆவதா இந்த சனி பெயர்ச்சியினால் நன்மை அடையக்கூடிய ராசி கடகராசி. கடகராசிக்கு 7, 8ஆம் இடங்களுக்கு உரிய சனி பகவான் இப்போது 9ஆம் இடமான பித்ருஸ்தானத்துக்கு வராரு. இது பாக்கியஸ்தானமும் கூட. இந்த 9ஆம் இடம் அப்படின்றது மீனம் வீடு. மீனம் சனியோட நட்பு வீடு அப்படின்றதுனால அங்கே குருவோட பார்வையும் பதிய இருக்கு. இதனால உங்களுக்கு பலகால முயற்சிகள் பலன் தர தொடங்கும். அதே சமயம் சோம்பல் தவிர்க்கிறது மிக முக்கியம். அலுவலகத்தில் உங்கள் திறமைகள் ஏற்றுக்கொள்ளப்படும். பலகால கனவுகள் நனவாகும். எந்த சமயத்திலும் சோம்பல் தலை தூக்காம பார்த்துக்கிறது நல்லது. யாருடைய தனிப்பட்ட விஷயத்திலும் நீங்கள் தலையிட வேண்டாம். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, இடமாற்றம் இது தாமதமானாலும் மனம் போல, அதாவது நீங்கள் விருப்பப்பட்ட மாதிரி அது கிடைக்கும். ஒரு முறை திருக்கொள்ளிக்காடு பொங்கு சனீஸ்வர பகவானை நீங்கள் குடும்பத்தோடு போய் தரிசனம் செய்து பாருங்க. உங்கள் வாழ்க்கை இனிமையாக இருக்கும். வரக்கூடிய இந்த சனி பெயர்ச்சியினால நன்மை அடையக்கூடிய 4வது ராசிக்காரர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசி. உங்கள் ராசிக்கு 4, 5ஆம் இடத்துக்கு உரியவரான சனி பகவான் இப்போதைய பெயர்ச்சியில் 6ஆம் இடத்துக்கு போறாரு. சத்ரு, ருண, ரண, ரோகஸ்தானம் தான் இந்த 6ஆம் இடம்.
உடல் நலத்தில் மட்டும் அக்கறை செலுத்தினா நடப்பவை எல்லாம் நன்மையாகவே இருக்கும். பணியிடத்துல எதிர்பார்த்த பெருமைகள் நிச்சயமா வந்து சேரும். எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி, ஊதிய உயர்வுகள் கைகூடும். பணிகள்ல முழுமையான திட்டமிடல் இருந்தா எதிர்காலத்திலும் முன்னேற்றம் வந்து தொடரும். யாருடைய தவறையும் நீங்க பெரிதுபடுத்த வேண்டாம். இல்லத்துல சந்தோஷ வெளிச்சம் பரவ தொடங்கும். உறவுகளுக்கிடையே இருந்த மனக்கசப்புகள் வந்து நீங்கும். தம்பதியரிடையே அந்யோன்யம் வந்து உருவாகும். குடும்பத்து பெரியவர்களோட வாக்குவாதம் வந்து செய்யாதீங்க. பூர்வீக சொத்து உங்க கைக்கு வந்து சேரும். உங்க வாரிசுகளால உங்களுக்கு பெருமை ஏற்படும். ஒருமுறை பட்டீஸ்வரம் துர்க்கை வழிபாடு வந்து செய்து பாருங்க. பல விதத்திலும் நன்மை உங்களுக்கு வந்து கிடைக்கும். அடுத்ததா இந்த சனி பெயர்ச்சியினால நன்மை அடையக்கூடிய அடுத்த ராசிக்காரர்கள் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரர்கள். உங்கள் ராசிக்கு 3 மற்றும் 4ஆம் இடங்களுக்கு உரியவரான சனி பகவான் தற்போதைய பெயர்ச்சியில 5ஆம் இடத்துக்கு வந்து போறாரு. பஞ்சம சனி அப்படின்றதோடு இது பூர்வ புண்ணிய ஸ்தானமும் கூட. இதனால உங்க எண்ணம் போல ஏற்றங்கள் வந்தாலும் அதற்கு உங்கள் முயற்சியே அஸ்திவாரமாக அமையும். அலுவலகத்துல திறமைக்கு ஏற்ப பெருமைகள் உங்களை வந்து சேரும். சிலருக்கு பதவியுடனான பொறுப்புகள் வந்துட்டு வரலாம். அப்படி வரக்கூடிய பொறுப்புகளை சுமையா வந்து நீங்க வந்து நினைத்து புலம்பாம அதை வந்து மனதோடு வந்து ஏத்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய எதிர்காலம் நல்ல எதிர்காலமாக மாறும். தலைக்கணத்தை அறவே வந்து தவிருங்க. உடனிருப்போர் ஆலோசனைகளை அவசியம் வந்து கேளுங்க. வீட்டில் உற்சாகமும் ஒற்றுமையும் நிலவும். பூர்வீக சொத்துல இருந்த இழுபறி வந்து நீங்கும். ஆடை ஆபரணங்கள் சேரும். வாழ்க்கை துணை உடல்நலம் வந்து சீராகும். சுபகாரியங்கள்ல வீண் ரோஷமும் வெட்டி கௌரவமும் தவிர்ப்பது வந்துட்டு அவசியம். கடன்கள் கட்டுக்குள் இருக்கும். வரவை திட்டமிட்டு செலவிடுங்க. ஒருமுறை வைத்தீஸ்வரன் கோவில் சென்று வழிபட்டு வருவது வந்து சிறப்பு. பல வகையிலும் நன்மை வந்து உங்களுக்கு வந்து ஏற்படும். இறுதியா இந்த சனி பெயர்ச்சியினால் நன்மையடையக்கூடிய ராசி வந்து பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரர்கள். இந்த மகர ராசிக்காரர்கள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஜன்ம ராசிக்கும் 2ஆம் இடத்துக்கும் உரியவரான சனி பகவான் இப்போதைய பெயர்ச்சியில 3ஆம் இடத்துக்கு போறாரு. இது 7.5 சனியின் பிடியிலிருந்து நீங்க முழுமையாக விலகக்கூடிய அமைப்பு. அதோடு இது சகாய ஸ்தானமும் கூட அப்படின்றதுனால உங்க எண்ணம் போல ஏற்றமும் மாற்றமும் உங்களுக்கு வரும். நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல உங்களுடைய திறமை வந்து பேசப்படும். சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதிய பொறுப்புகள் வந்துட்டு வரும். அதனால நல்ல ஒரு நன்மைகளும் வந்து ஏற்படும். எந்த சமயத்திலும் திட்டமிட்டும் நேரம் தவறாமலும் நீங்க வந்து செயல்பட்டீங்க அப்படின்னா மனம் போல இடமாற்றம், பதவி உயர்வு, ஊதிய உயர்வுகள் உங்களுக்கு வரும். யாருடைய தனிப்பட்ட விஷயத்திலும் நீங்க தலையிட வேண்டாம். இந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளையார்பட்டி சென்று விநாயக பெருமானை வழிபாடு செய்வது வந்துட்டு சிறப்பு. அப்படி பிள்ளையார்பட்டி நீங்க போயிட்டு வரக்கூடிய பட்சத்துல உங்க வாழ்க்கை பிரகாசமான வாழ்க்கையாக அமையும். அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய அருட்பார்வை ரிஷபம், கன்னி, தனுசு இந்த ராசிகளின் மீது பதிவதால் இந்த ராசிக்காரர்கள் நிச்சயம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு எச்சரிக்கப்படுது. இந்த சனி பெயர்ச்சியில் 7.5 சனி மற்றும் அஷ்டம சனி உள்ள ராசிகள் தான் மிகவும் எச்சரிக்கையா வந்துட்டு இருக்க வேண்டுமாம். அதே மாதிரி மீனத்துக்கு ஜென்மச்சனியும், கும்பத்துக்கு பாதச்சனியும், மேஷத்துக்கு 7.5 சனியும் நடைபெறுவதால் இந்த 6 ராசிக்காரர்களும் கவனமாக வந்துட்டு இருக்கணும். இதுவரைக்கும் இந்த பதிவில் வரக்கூடிய சனிப்பெயர்ச்சியினால் நன்மை அடையக்கூடிய ராசிகள் யார், எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ராசிகள் யார் அப்படின்ற தகவலை வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். இதில் உங்கள் ராசி இருக்கா, அது என்ன ராசி அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். இன்னும் தெளிவான தகவல் வேணும் அப்படின்னாலும் உங்கள் ராசியை வந்து குறிப்பிட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். நம்ம அடுத்த பதிவில் வந்து போடலாம். இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களையும் சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மற்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.